வணக்கம் கன்னிராசி நண்பர்களே. வரக்கூடிய ஆடி மாதத்தில் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக கிரகநிலைகள் எல்லாமே ஒரு ராசிக்கு நல்லா இருக்குது அப்படின்னா அது உங்களுடைய ராசி தான். காரணம், குரு பகவான் ஒரு கிரகமே போதுங்க உங்களுக்கு அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் தான் அவர் இருக்கார். அதாவது 11வது ராசியில் இருக்கார். 11வது ராசிங்கிறது மிகப்பெரிய யோகமான ராசி, மிகவும் லாபகரமான ஒரு ராசி அப்படின்னா 11வது ராசி தான். அப்போ 11வது ராசியில் எந்த கிரகங்கள் இருந்தாலுமே நன்மை செய்யும். அதில் குரு போன்ற கிரகங்கள் இருந்தால் நமக்கு சொல்லணுங்கிற ஒரு அவசியமே இல்லை. அதிகமான நன்மைகளை அவர் கொடுப்பார் பார்த்துருக்குங்க. அப்போ நல்ல யோகங்களை வாரி வழங்கக்கூடிய ஒரு அமைப்பில் தான் அவர் இருக்கார். பொருளாதாரத்தில் முன்னேற்றம் இருக்கும், வேலை வாய்ப்புகள் கிடைக்கும், அதே போல கடன் காட்சிகள் அடையும், பெரியோர்களுடைய உதவி ஒத்தாசை இதெல்லாம் நமக்கு நிரம்ப கிடைக்கும். அடுத்து குரு பகவான் நகைகளுக்குடைய கிரகம். சிலருக்கு ஆடை ஆபரணங்கள் வாங்குற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அந்த குருவே செஞ்சு கொடுப்பார். அதே மாதிரி குழந்தை பிறக்காதவங்களுக்கு குழந்தைகளை பிறக்க வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண பாக்கியத்தை கை கொடுப்பார். வீடு வாங்கணும்னு நினைச்சு முடியாதவங்களுக்கு, வீடு கட்டணும்னு நினைச்சு முடியாதவங்களுக்கு அந்த ஆசைகளை நிறைவேற்றி தருவார். அல்லது ஏதாவது சொத்து பத்து வாங்கணும்னு நினைச்சாலும் வாங்கி தருவார். கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் இருந்தால் அந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி பிரிந்த கணவன் மனைவியை ஒன்று சேர்க்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. அடுத்து உங்களுக்கு நோய் நொடி இருந்தாலோ, உங்களுடைய கணவன் மனைவிக்கு நோய் நொடி இருந்தாலோ அதெல்லாம் விலகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. உங்களுடைய கணவன் மனைவி அவங்களுடைய உறவினர்கள் இருக்காங்கல்ல, அவங்களுடைய வீட்டாளுங்கள்லாம் அவங்கனால நன்மையும் யோகமும் பெறக்கூடிய ஒரு அமைப்பையும் குரு பகவானே உங்களுக்கு கொடுப்பாரு. அதனால குரு ஒன்னே போதும், உங்களுக்கு சகல பாக்கியத்தையும் கொடுப்பாரு. அடுத்து சுக்கிர பகவான் உங்களுக்கு பணத்தை கொடுக்குறவர் அவர் தான். ஸோ சுக்கிரன் எப்பெல்லாம் நல்லா இருக்காரோ அப்போ பூரா நமக்கு பணவரவு ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ உதாரணம், அவர் எந்த வழியில் பணம் கொடுப்பாருன்னா எந்த வழியில் வேணாலும் பணம் கொடுப்பாரு. பொதுவாக வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைச்சி பணம் வரும், வேலை இருந்தால் பதவி உயர்வு சம்பள உயர்வு வந்துடும், எங்கேயாவது போய் கடன் கேட்டாலும் கிடைக்கும், அல்லது நம்ம கொடுத்து வச்சிருக்க பணம் இது வரைக்கும் வரலை அப்படின்னா இப்போ வரக்கூடிய யோகங்கள் இருக்கும். அதனால எந்த வகையில் வேணாலும் வரலாம். சிலருக்கெல்லாம் சொத்துக்கள் இருக்கும், அந்த சொத்துக்களை விற்று கூட பணம் பண்ணக்கூடிய ஒரு அமைப்புகளை கூட அந்த சுக்கிரன் தான் கொடுப்பாரு. இப்போ ஜூலை 5ஆம் தேதி சுக்கிரன் உங்களுக்கு 12வது ராசிக்கு வருவார். அப்போ வரவினங்கள் நல்லா இருக்கும், அதே நேரம் செலவினங்களும் இருக்கும். செலவுன்னா எப்படி வரும்? வீடுனால செலவு அப்படின்னா வீடு வாங்குறது, கட்டுறது, திருத்துறது, இந்த மாதிரி. ஒரு சிலருக்கு மட்டும் வீடை விற்கிற மாதிரி கூட வரலாம், அதனால கூட காசு கிடைக்கலாம். சரிங்களா? அடுத்து வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு, ஆடைகள் வாங்கக்கூடிய அமைப்பு, ஆபரணங்கள் வாங்குறது, எலக்ட்ரானிக் பொருள்கள் வாங்குறது, அந்த வகையிலெல்லாம் செலவுகளை கொடுப்பார். அதே நேரத்தில் சிலருக்கு மட்டும் ஏதாவது காய்ச்சல் சளி அந்த மாதிரிலாம் வருதில்ல, அந்த மாதிரி ஏதாவது உடல் உபாதைகளுக்காக ஒரு சிலர் செலவு பண்ணுற மாதிரியான ஒரு விஷயத்தை மட்டும் செய்வார். ஆனால் பொருளாதாரம் அப்படிங்கிறது இந்த மாதம் ரொம்ப நல்லா இருக்கும். பண கஷ்டம் அப்படிங்கிறது இருக்காது. தேவைக்கேற்ற பணம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்துடும். அடுத்து சூரியன் உங்களுக்கு 10வது ராசியில் இருக்கு. இது நல்லது தான். அதாவது 12ஆம் அதிபதி 10ல் இருக்கு. 12ஆம் அதிபதி 10ல் இருந்தால் சிலருக்கு வேலை மாற்றங்கள் ஏற்படும். வேலை மாற்றங்கள் ஏற்படுற மாதிரி நீங்கள் தெரிஞ்சால் மாற்றிக்கிங்க, அதுதான் நல்லது. அதே மாதிரி ஒரு சிலருக்கு தொழில் பண்ணணும், புதுசாக நாங்கள் பிஸ்னஸ் தொடங்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் வரும். அப்படி பண்ணணும்னா தாராளமாக பண்ணிக்கலாம். ஒரு சிலருக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும், அல்லது அரசியலில் பட்டம் பதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. சிலருக்கு கல்வித்துறையில் வேலை, அல்லது கல்வித்துறையில் இருக்கிறவங்களுக்கு யோகம், அக்கௌண்ட்ஸ் துறை அதில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல யோகங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. அதனால தொழில் ஸ்தானம் அப்படிங்கிறது இந்த மாதம் ரொம்ப நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சிலருக்கு அரசாங்க சம்மந்தப்பட்ட உதவிகள்லாம் கிடைக்கும். இப்போ அரசாங்கத்தில் போய் நம்ம ஏதோ ஒரு காரியம் செய்யணும், வாங்கணும், உதவிகள் பெறணும், ஒரு சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் வாங்கணும், அந்த மாதிரிலாம்னா அதுக்கெல்லாம் உகந்த காலம் தான் இது. நீங்கள் முயற்சி பண்ணலாம். அடுத்து இப்போ செவ்வாய் பகவானை மட்டும் எடுத்துக்குவோம். செவ்வாய் பகவான் அஷ்டமஸ்தானத்தில் இருக்காரு. பொதுவாக அஷ்டமஸ்தானம் எப்பயுமே வலிமை பெறக்கூடாது. அஷ்டமஸ்தானம் வலிமை பெறும்போது நமக்கு நிறைய தடை தாமதம் நிறையா இருக்கும். அப்போ எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் அதில் ஒரு தடை இருக்கும், ஒரு தாமதம் இருந்துக்கிட்டே இருக்கும். அதாவது நீண்ட காலத்தில் நடக்கிற மாதிரியான விஷயங்கள் நடக்கும். அதாவது ஒரு குறுகிய காலத்தில் ஒரு காரியத்தை நம்ம செய்து முடிக்கணும்னு நினச்சா அந்த குறுகிய காலத்தில் செய்ய முடியாது, கொஞ்சம் டைம் எடுத்து நடக்கும். அதை தான் தாமதம் அப்படிங்கிறோம். அது இப்போ இருக்க தான் செய்யுது. அது எவ்வளோ நாளைக்கு இருக்கும் அப்படின்னா,
ஜூன் 19 வரைக்கும் வந்து அந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி இந்த அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கிறது, இப்போ செவ்வாய் தோஷம்னா செவ்வாய் தோஷம் தான். அப்போ ஒரு சிலருக்கு வந்து உடம்புல காயங்கள் ஏற்படலாம், புண்ணு வரலாம், அல்லது லைட்டாக ப்ளீடிங் கூட ஆகலாம். அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது. உங்களுடைய சகோதர வகையில் கூட பிறந்தவங்க கூட கொஞ்சம் கீழே விழுகிறதுக்குடைய ஒரு அமைப்பு இருக்கும், கவனமாக போகணும். அதே மாதிரி ஒரு சிலருக்கு மட்டும் சொத்து பத்து வகையில் பிரச்சனை வரலாம். ஒரு சிலருக்கு உடம்பு சரியில்லாமல் போகிறது, இல்லைன்னா வம்பு வழக்குகள் கூட லைட்டாக வரலாம். சரிங்களா? இது செவ்வாதோஷம்னாலே அந்த மாதிரி தான் செய்யும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரெஷர் மாதிரியான நோய் நொடி இருந்துச்சுன்னா அந்த ப்ரெஷரை கூட்டி விட்டுரும், ப்ரெஷர் கண்ட்ரோல் ஆகாது. அந்த மாதிரி நோய் இருக்கிறவங்களுக்கு மட்டும். இதுவும் அந்த ஜூன் 19 வரைக்கும் தான். அதுக்கப்புறம் அஷ்டமஸ்தானத்திலிருந்து செவ்வாய் விலகிது. அப்போ அந்த செவ்வாய் தோஷங்கிறது அதுக்கப்புறம் வந்து வேலை பார்க்காது, உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது, நல்ல யோகத்தை வந்து கண்டிப்பாக கொடுக்கும். இப்போ 7வது இடத்துல சனி இருக்குது. இது நல்லதா அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லது தான். எதுக்கு நல்லதுன்னா, இந்த திருமண பாக்கியம் கிடைக்காதவங்களுக்கு திருமண பாக்கியத்தை கொடுக்கும். அதே மாதிரி லவ் பண்ண முடியாதவங்களுக்கு அந்த லவ்வெல்லாம் கொடுக்கும். பிரேக்கப் ஆனவங்களுக்கு மறுபடியும் கூட சேர்த்து வைக்கிற மாதிரியான ஒரு வேலைகளை வந்து அந்த சனி செய்வார். அந்த விஷயத்துக்கு நல்லது. ஆனால் அதை நம்ம வந்து கண்டச்சனின்னு சொல்லணும். அப்போ அந்த கண்டச்சனிங்கிறது என்ன பண்ணணும்னா, பொதுவாக வண்டி வாகனத்தில் நம்மளை கீழே தள்ளி விட்டுரும். அதை தான் நம்ம கண்டச்சனி அப்படின்னு சொல்லுவோம். பொதுவாக இந்த 2 வீலர் ஓட்டுறோம்ல, இருசக்கர வாகனங்கள் நம்ம ஓட்டுற போது அது வந்து விபத்துக்களுக்குள்ளாகிறதுக்குடைய வாய்ப்புகள் இருக்கும். அதனால நீங்கள் இந்த இருசக்கர வாகனங்கள் ஓட்டுனீங்கன்னா ஸ்பீடை குறைச்சி ஓட்டுங்க, மெதுவாக ஓட்டுங்க, தவறாமல் ஹெல்மெட் போட்டு ஓட்டுங்க. இதுதான் உங்க வந்து இந்த காலத்தில் வந்து கொஞ்சம் பாதுகாப்பாக வந்து உங்களுக்கு இருக்கும். இதை ஒன்று செஞ்சாலே வாகன விபத்துக்கள் வந்தாலும் நமக்கு பெரிய அளவில் பாதிப்புகள் இருக்காது. அடுத்து ராகு பகவான் எடுத்துப்போம். ராகு பகவான் 6வது ராசியில தான் இருக்காரு. ராகு 6வது ராசியில இருந்தால் ஒரு சிலருக்கு இந்த வயிறு தொடர்பான பிரச்சனைகள் வந்து வரலாம். ஒரு சிலருக்கு வயிற்று வலி வர்றது, அந்த குடல் இறக்கம் அப்படின்னு சொல்லுவாங்களா அது, அல்சர் மாதிரியான விஷயங்கள், அதே மாதிரி செரிமான கோளாறுன்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு சில தொந்தரவுகள் வரக்கூடிய ஒரு அம்சம் வந்து கொஞ்சம் இருக்க தான் செய்யுது. அதே நேரத்தில் இப்போதைக்கு கேது வந்து சுயசாரம் பெறும். கேது சுயசாரம் பெற்றால் உடம்புல வந்து இந்த கொப்பளங்கள் வருதுல்ல, அக்னி சம்பந்தப்பட்ட தொந்தரவு, ஒரு சிலருக்கு இந்த புண்ணு வர்றது, கொப்பளம் வர்றது, அந்த மாதிரி கொஞ்சம் வர்றதுக்குடைய ஒரு அமைப்புகள் கூட இருக்கும். இப்போ இந்த மாதத்தில் எது எப்படின்னாலும் சரிங்க, குரு பகவான் அம்சமாக இருக்கார். குரு பகவான் அம்சமாக இருந்தாலே அத்தனை காரியமுமே நமக்கு நன்மையில தான் முடியும். ஒரு சில நோய் நொடி வரும், தடங்கள் வரும், தாமதம் வரும் அப்படின்னு நான் சொன்னால் கூட மிகப்பெரிய கெடுபலன்கள்லாம் வராது. வரும், ஒரு பேரளவுக்கு அந்த தடை தாமதம்லாம் வந்துட்டு அது விலகிடும். ஏன்னா உங்களுக்கு நிறைய பேருக்கு உதவிகள் கிடைக்கணுன்றதுல, பெரியோர்களுடைய உதவி கிடைக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம்? வயசுக்கு மீறினவங்களுடைய உதவி, அதே மாதிரி இந்த சாமி பார்க்குறவங்க, ஜாதகம் பார்க்குறவங்க, கோயில் சம்பந்தப்பட்ட தொடர்புல இருக்காங்கல்ல, அவங்க ஞானிகள், சித்தர்கள், தெய்வம், இதெல்லாம் வந்து உதவி செய்யும். தக்க துணையாக வந்து இந்த மாதத்தில் இருக்கும் உங்களுக்கு. அதுதான் அந்த உதவிகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறது, பெரியவர்களுடைய உதவின்னு சொல்லி. நீங்கள் பாருங்கள், ஏதாவது ஒரு விதத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு அது கிடைக்கும். அதன் மூலமாக நீங்கள் எதில் தோத்துக்கிட்டு இருக்கீங்களோ அந்த விஷயத்தில் கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பீங்க. வாழ்த்துக்கள் நண்பர்களே.